அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு சாராரை பத்தி சொல்கிறார். ஃபைதா கீல லஹும் லா துஃப்ஸிது ஃபில் அர்த், பூமியில் குழப்பம் உண்டு பண்ணாதீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால், காலு இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன், நாங்க குழப்பம் உண்டு பண்ணுகிறவர்கள் அல்ல, நாங்கள் முஸ்லிஹ் சீர்திருத்தம் உண்டு பண்ணுகிறவங்க அவங்க சொல்லுவாங்க. அலா இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமி தன்ஸீல் அலீம் வ ஃபுர்கானின் மஜீத், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். வ கால ஐலன் யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. வ கால ஐலன் யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹு லக்கும் அமாலக்கும் வ யக்ஃபிரு லக்கும் துனூபக்கும் வ மன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது நல்லடியார்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அருள்கள் மீது ஆசை வைத்து அவனது ஏவல்களை முடிந்தவரை எடுத்து நடக்குமாறும், அவனது கட்டளைகளை மீறக்கூடியவர்களுக்கு அவன் தயார் செய்திருக்கக்கூடிய தண்டனைகளை பயந்து அவனது விலக்கல்களை விட்டும் முற்றாகவும் தவிந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தின்னு நல்லுபதேசம் செய்கிறேன். அன்பின் சகோதரர்களே, இன்றைய இந்த ஹுத்பா உரையில் சமூக வலைத்தளங்களை பாவிக்கக்கூடிய நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் சம்பந்தமாக சுருக்கமாக எடுத்து சொல்லலாம் நினைக்கிறேன். இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் ஏதோ ஒரு வகையில் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி வருகிறார்கள். சிலர் அதில் பதிவுகளை இடுகிறவர்களாக இருக்கலாம், சிலர் பார்வையிடுவர்களாகவும் அந்த பதிவுகளுக்கு லைக் பண்ணுகிறவர்களாகவும் அவற்றை ஷேர் பண்ணுவர்களாகவும் இருக்கலாம். சிலர் அவர்கள் எந்த பதிவுகளும் இடாவிட்டாலும் தொடர்ச்சியாக வரக்கூடிய பதிவுகளுடைய பார்வையாளர்களாக மட்டும் இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. எனவே யாரும் இதிலிருந்து முழுமையாக நீங்கியவர்கள் இல்லை என்கிற அளவுக்கு இது இன்று பரவிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இதன் மூலமாக ஏராளமான நன்மைகளும் இந்த உலக அளவில் நடந்து வருகிறது. குறிப்பாக முஸ்லீம்களுக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் இவற்றை வெளியே சொல்வதற்கு ஊடகங்கள் இல்லாமல் இருந்தது. ஊடகங்கள் எல்லாம் அந்நிய சக்திகளுடைய, தீய சக்திகளுடைய கையில் இருந்தது. ஆனால் அவற்றையெல்லாம் தகர்த்து தவிடுபொடியாக்குவதாக தனிநபர் ஊடகங்களாக இந்த சமூக வலைத்தளங்கள் மாறியது அமைந்தது. பொதுவான ஊடகங்கள் ஒரு நிறுவனத்தினுடைய, ஒரு அமைப்பினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அவர்கள் மேலிடத்து உத்தரவுக்கேற்பதான் தகவல்கள் போடுவார்கள். அவர்கள் சார்ந்த அரசியலுக்கேற்ப, அவர்கள் சார்ந்த மதத்துக்கேற்ப, அவர்கள் சார்ந்த பின்னணிக்கேற்ப அந்த தகவல்கள் வரும். ஆனால் இந்த ஊடகங்கள் பொதுமுடைமையாக்கப்பட்டு ஒவ்வொருவரும் ஊடகர்களாக மாறியதினால் அவனவனுக்கு எது சரி என்று பட்டதோ அதையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இதில் பல நன்மைகள் இருந்தாலும் இதனால் பல தீமைகளும், பல அநியாயங்களும், பல அக்கிரமங்களும், பல தனிநபருடைய அதாவது மானங்கள், மரியாதைகள் பறிபோகக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகிறது. எனவே இந்த சமூக வலைத்தளங்களை நாம் பாவிக்கும் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதற்கான எங்களுடைய மார்க்கத்தினுடைய வழிகாட்டல் என்ன? முதலாவது விஷயம், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் எங்களுக்கு ஒரு அடிப்படையை சொல்கிறார். வபஸ்ஸிர் இபாதி அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனா. நபியே, சொல்லப்படக்கூடிய செய்திகளை கேட்டு அதில் உள்ள நல்லவற்றை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். என்ன நற்செய்தி? அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள், அவர்கள்தான் புத்திசாலிகள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். சொல்லப்படக்கூடிய செய்திகளில் நல்லதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அடிப்படை இங்கு சொல்லப்படுகிறது. இரண்டாவது விஷயம்,
சமூக ஊடகங்களை நாம் முழுமையாக தவிர்க்க வேண்டுமா என்று கேட்டால் முழுமையாக தவிர்க்க வேண்டியது கிடையாது. ஒவ்வொரு காலத்திலும் ஊடகங்களாக ஒவ்வொரு விஷயங்கள் இருந்திருக்கிறது. அவற்றை நல்லவற்றுக்கு பயன்படுத்தினால் எங்களுக்கு அதிலே நன்மை கிடைக்கும். உதாரணமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு ஊடகத்தை கொடுத்திருந்தான், பறவைகளுடைய மொழியை கற்றுக் கொடுத்திருந்தான். அந்த ஊடகத்தை வைத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹுது என்கிற பறவை மூலமாக சபா நாட்டு இளவரசிக்கு ஒரு கடிதம் அனுப்பி அந்த கடிதத்தின் மூலமாக தௌவா செய்தார்கள். அந்த ஊடகத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள், தௌவாவுக்கு பயன்படுத்தினார்கள். நபி அவர்களுடைய காலத்திலே ஏதாவது பிரச்சனை என்றால் மலைக்கு மேல் ஏறி நின்று கத்தி செய்தியை சொல்கிற பழக்கம் இருந்தது. அப்படி சொல்லும் போது அதை மக்கள், அதாவது விரைவாக மக்களை ஒன்று சேர்ப்பதற்காக அந்த அழைப்பாளர் ஆடைகளை கழட்டி கொள்வார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஊடகத்தை பயன்படுத்தினார்கள். சபா மலை மேலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி நின்றுதான் முதலாவது அழைப்பு விட்டார்கள். ஆனால் அந்த ஊடகத்தில் கடைபிடிக்கப்பட்ட ஆடைகளை கவிழ்வது, ஆடைகளை நீக்குவது என்கிற அந்த தவறை ரசூல்லா தவிர்ந்து கொண்டார்கள். அந்த ஊடகத்தை பயன்படுத்தினார்கள், அதில் உள்ள மோசமானதை தவிர்ந்து கொண்டார்கள். ஆக ஊடகம் பயன்படுத்தப்பட வேண்டும். இன்றைய உலகின் பலமான ஒரு மொழியாக சமூக ஊடகங்கள் மாறி இருக்கிறது. அரசுகளும் பயப்படக்கூடிய ஒரு ஊடகமாக மாறி இருக்கிறது. எனவே அதை உரிய முறையில் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த வேண்டும். மூன்றாவது விஷயம், நாம் இதை பயன்படுத்துகிற போது அடிப்படையில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய அம்சம், அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், நீங்கள் நல்ல விஷயத்துக்கும் தக்வாவுடைய விஷயத்துக்கும் ஒருவருக்கொருவர் துணையாக இருங்கள், அநியாயத்துக்கும் பாவத்துக்கும் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். நாம் சமூக வலைத்தளங்களில் பதிவுகளை இடுபவர்களாக இருந்தாலும், அதற்கு சப்போர்ட் பண்ணுகிறவர்களாக இருந்தாலும், அல்லது அதன் வெறுமனை பார்வையாளர்களாக இருப்பதாக இருந்தாலும், அது நல்லதாக இருந்தால் நாம் அதை செய்யலாம். அது தக்வாவுக்கு துணையாக இருந்தால் நாம் அதை செய்யலாம். அது ஒரு பாவமாக இருந்தால், அல்லது ஒரு வரம்பு மீறலாக இருந்தால், ஒரு அத்துமீறலாக இருந்தால் அதை நாம் செய்யக்கூடாது. அதை செய்கிறவர்களுக்கு நாம் துணை நிற்கக்கூடாது. இதை அல்லாஹு தஆலா எங்களுக்கு அல் குர்ஆனில் பொதுவான ஒரு கட்டளையாக சொல்கிறார். இந்த ஒரு அடிப்படையையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாலாவது விஷயம், நாம் பேசும்போது எங்களுக்கு அல்லாஹ்வும் ரசூலும் விதித்த ஒரு அடிப்படையான கட்டளை, மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் உண்மையாக நம்பியவர்கள் யார் உண்மையாக நம்பினார்களோ அவர்கள் பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லை என்றால் வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நாம் பேசுகிற செய்தி, நாம் பதிகிற செய்தி, நாம் பரப்புகிற செய்தி நல்லதாக இருந்தால் நாம் பேசலாம், பதியலாம், பரப்பலாம். நாம் பேசுகிற செய்தியோ பதிகிற செய்தியோ பரப்புகிற செய்தியோ நல்லது இல்லை என்றால் நாம் அதை செய்யக்கூடாது. இது ஈமானின் அடிப்படையாக எங்களுக்கு இஸ்லாம் சொல்கிறது. எனவே இந்த அடிப்படையையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எந்த விஷயமாக இருந்தாலும் நீதி தவறிவிடக்கூடாது, நீதிக்கு மாற்றமாக போயிடக்கூடாது என்கிற விஷயத்தில் எங்களுக்கு கடுமையான உத்தரவிடுகிறார். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா 2 சந்தர்ப்பங்களில் இந்த உத்தரவை இடுகிறார். ஒன்று, முஸ்லிம்களுக்கு மக்கத்து காபீர்கள் மீது ஏற்பட்ட வெறுப்பின் போது இந்த கட்டளையை அல்லாஹ் இடுகிறான். இரண்டாவது, மதீனாவின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய முயற்சி செய்த யூதர்கள் மீது முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட வெறுப்பின் போது அல்லாஹு தஆலா இந்த கட்டளையை இடுகிறான். வலா யஜ்ரிமன்னக்கும் ஸனஆன கௌமின் அலா அல்லா தஅதிலு இஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா. விசுவாசிகளே, நீதிக்கு சாட்சியாளர்களாக நீங்கள் இருங்கள். வலா யஜ்ரிமன்னக்கும் ஸனஆன கௌமின், ஒரு கூட்டத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு வரம்பு மீறுவதற்கு உங்களுக்கு இடம் தந்துவிடக்கூடாது. இஅதிலு, நீங்கள் எந்த நிலையிலும் நீதியில் நிலையாக சரியாக இருங்கள். ஹுவ அக்ரபு லித்தக்வா, அதுதான் தக்வாவுக்கு நெருக்கமானது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஒரு கூட்டத்தின் மீது எங்களுக்கு வெறுப்பு வரலாம்,
அந்த வெறுப்பு அவர்கள் மீது நாங்கள் வரம்பு மீறுவதற்கு, அவர்களுடைய விஷயத்தில் நாங்கள் அத்துமீறுவதற்கு, அவர்கள் விஷயத்தில் நாங்கள் நீதி இல்லாமல் நடப்பதற்கு காரணமாக அமையக்கூடாது. குறிப்பாக அல்லாஹு தாலா இந்த வசனத்தை எப்போது இறக்குகிறார் என்றால், முஸ்லீம்கள் உதைபியா உடன்படிக்கை நடந்த அந்த நிகழ்ச்சி, மக்காவுக்கு உம்ராவுக்கு போகிறார்கள். உம்ரா போனவர்களை அங்கு உம்ரா செய்ய விடாமல் திருப்பி அனுப்பிவிட்டார்கள். உதைபியா வரைக்கும் போன சஹாபாக்கள் மீண்டு வந்து விட்டார்கள். அவர்கள் மதீனாவில் இருக்கிறார்கள். மதீனாவை தாண்டி சில காபீர்கள் உம்ராவுக்கு போகிறார்கள். அந்த காலத்தில் காபா காபீர்களுடைய கையில் இருந்தது. அப்ப சில சஹாபாக்களுக்கு என்ன வருகிறது, நாங்கள் உம்ராவுக்கு போன நேரம் இவங்க எங்களை தடுத்தாங்க, இவங்களும் காபீர்கள் தானே, நாங்களும் இவங்களை தடுப்போம் என்று யோசிச்சாங்க. ஆனால் மற்ற சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய உத்தரவு வராமல் இதை செய்ய முடியாது என்று சொன்னார்கள். அப்போதுதான் அல்லாஹு தாலா இந்த வசனத்தை இறக்கிறார். அவங்களில் சிலர் உங்களை உம்ரா செய்ய விடாமல் தடுத்தார்கள் என்பதற்காக அவங்களோட மற்றவங்களை, நீங்க போறவங்களை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை, இது நீதி இல்லை, இது நியாயம் இல்லை, இதை யாராவது செய்தா அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாதீர்கள் என்று அல்லாஹு தாலா இறக்கிய வசனம் இது. இதே போல யூதர்கள் மீது முஸ்லிம்களுக்கு வெறுப்பு வந்த போதும் அவங்க வெறுக்கிறதுக்கு காரணம் இருக்குது, வெறுக்கிறதுக்கு நியாயம் இருக்குது. ரசூலுல்லாவை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். ஆனால் இது அவங்கள் மீது நீங்க அத்துமீறதுக்கான அனுமதி கிடையாது என்கிறதுக்காக அல்லாஹு தாலா இறக்கிய வசனம். எனவே அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதுவும் முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆறாவது ஒரு அடிப்படை, கேட்கிறது எல்லாத்தையும் நம்புறதும், கேட்கிற எல்லாத்தையும் பேசுறதும், கேட்கிற எல்லாவற்றையும் பதிவதும் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கஃபா பில் மர்இ கதிபன், ஒரு மனிதன் பொய்யனாக இருப்பதற்கு கேட்கிறதை எல்லாம் அவன் பேசுவதுவே போதுமான சாட்சி. நான் பொய்யனாக இருக்கிறதுக்கு என்ன அடிப்படை என்றால், காதுல கேட்கிறது எல்லாத்தையும் நானும் வாயால பேசுவது, கிடைக்கிறது எல்லாவற்றையும் பதிவது, அவற்றை நம்புவது, அவற்றை பரப்புவது என்கிறது நான் பொய்யன் என்கிறதுக்கான சாட்சியாக அமையும் என்கிற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே இதையும் நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏழாவது விஷயம், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சமூக வலைத்தளத்தை பாவிக்கக்கூடிய சில நல்லவர்கள் இருக்கிறாங்க. அவர்களிடத்தில் மார்க்க ஆர்வம் இருக்கிறது, மார்க்கத்துக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அந்த ஆசையினால் அவர்கள் செய்யக்கூடிய சில செயல்கள் நன்மைக்கு பகரமாக தீமையை உண்டாக்குகிறது. உதாரணமாக, ஒரு பகுதியிலே அல்லது ஒரு குடும்பத்திலே அல்லது ஒரு ஃபங்க்ஷனில் பெண்கள் ஒன்றா சேர்ந்த இடத்துல ஒரு டான்ஸ் ஆடிடுறாங்க. இது சரியா பிள்ளையான்னு கேட்டால் பிழை. அது ஏதோ ஒரு வகையில் வெளியில வந்துடுது. எனக்கு அந்த காட்சியை நான் பார்க்கிறேன். பெண்கள், முஸ்லீம் பெண்கள் அபாயா போட்டுட்டு இப்படி பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்களே, இவங்களை விடக்கூடாது, இதை பப்ளிக் பண்ணணும் அப்ப என்று நான் அதை பதிவு செய்கிறேன். பதிவு செய்து இவர்களும் முஸ்லீம்களா, இவங்களும் மார்க்கத்தில் இருக்கிறாங்களா, இவங்களுக்கு கணவன் இல்லையா அல்லது சகோதரன் இல்லையா, இவங்களோட உடம்பிறப்புகள் எல்லாம் ஆம்பளை இல்லையா, ஏதோ ஒன்றை போட்டு நீங்க உண்மையான முஸ்லீமா இருந்தா, ஈமான் உள்ள முஸ்லீமா இருந்தா இதை பகிருங்க என்று ஒரு செய்தியை போட்டுடுறேன். இதை பார்க்கக்கூடியவர்களுக்கு இப்படி ஒரு செய்தி இருக்குது, இதை பப்ளிக் பண்ணா அவங்களுக்கு அவமானம் வரும், இதுக்கு பிறகு செய்ய மாட்டாங்க, இப்படி ஏதோ ஒரு நல்ல நோக்கத்தில் பதிவாங்க. அன்புள்ள சகோதரர்களே, அவங்களுக்குள்ள ஆடினது ஒரு தவறு. அது சமூக வலைத்தளத்துக்கு போட்டது, மற்ற எல்லாரையும் பார்க்க வைக்கிறவர் போட்டவர். அவங்க ஆடின தவறு அவங்களுக்குரியது. இந்த பார்க்குறாங்களே அதுக்குரிய தவறு யார் பொறுப்பெடுக்கிறது? பார்க்கறதும் ஹராம் தானே. அந்த பார்க்கிற ஹராத்தை மக்கள் செய்வாங்க எப்படின்னா, நான் போட்டதால. அப்ப அந்த பாவத்தில் நான் பங்காளியாவேன். அதை ஆர்வம் உள்ள சில இளைஞர்கள் அல்லது ஆர்வம் உள்ளவங்க இதை விடப்படாது என்று பகிர்வாங்க. அவங்களோட ஃபேஸ்புக்கில் இருந்து இன்னும் 10 பேர் பார்ப்பாங்க, அதில் ஒரு 5 பேர் பகிர்வான். இப்படியே அது மக்கள் மத்தியில் போகும். அவங்க பார்க்குற பாவம், ஆடு டான்ஸுக்குரிய பாவத்தை அவங்களும் அல்லாமல் பார்த்துக்குவாங்க. ஆனால் இதை மக்களுக்கு கொண்டு வந்தது, மக்கள்கிட்ட பரப்புனது, அதற்குரிய பாவத்தை கொண்டு வந்த நாங்கள் தான் சுமக்கணும்.
அப்ப இதனால எங்களுக்கு நன்மை கிடைக்குதா தீமை கிடைக்குதா? இதனால சும்மா எவனோ ஒருத்தன் பார்க்கிற பாவத்தை நான் சுமக்க வேண்டி வருகிறது. இதே நேரத்தில் நான் என்னை அறியாமல் சமூகத்துக்கு பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்குறது. என்ன பாதிப்புன்னு கேட்டா, இது முஸ்லிம்கள் மட்டும் பார்க்கறது இல்லை, அது எல்லாரும் பார்க்கறது. அதை பார்க்கக்கூடிய மாற்று மதத்தவர்கள் முஸ்லிம் பெண்களை பற்றி தப்பு எண்ணத்துக்கு வருவாங்க. ஓ, இவங்க இப்படித்தான் அபாயா போட்டு இருப்பாங்க, வெளியில் வரக்குள்ள போத்தி பிடிச்சிட்டு வருவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள இவங்க எல்லா கூத்தும் பண்ணுவாங்க. முஸ்லிம் பெண்களை பற்றி ஆடு நாக்கள் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, ஆடு நாக்கள் யாருன்னு எனக்கும் தெரியாது. ஆனால் பொதுவாக பார்க்குற மற்றவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். என்னன்னு கேட்டால், முஸ்லிம் பெண்கள் இப்படித்தான் என்கிற ஒரு எண்ணம் வரும். அவங்க நினைக்கிற அந்த முஸ்லிம் பெண்ணில் என் உம்மாவும் இருப்பா, என் தாத்தாவும் இருப்பா, என் மனைவியும் இருப்பா, என் பிள்ளையும் இருப்பா. எங்கட அதை பகிர்ந்து அவருடைய மனைவி போற நேரத்தில் இப்படித்தான் அபாயா போட்டு போவாங்க, வீட்டுக்குள்ள எல்லா கூத்தும் பண்ணுவாங்க. அப்ப டோட்டலா நாங்க முஸ்லிம் பெண்களை பற்றி ஒரு தப்பெண்ணத்தை அந்நியர்களுக்கு கொடுக்கிறோம். முஸ்லிம்கள் மீது உள்ள மரியாதையை நாங்க சிதைச்சிட்டா, மரியாதை இல்லாதவங்களோட அவங்க எப்படி பழகணுமோ அப்படித்தான் அவங்க பழகுவாங்க. நான் ரெஸ்பெக்டா இருந்தா தான் என்னோட பழகுறவன் ரெஸ்பெக்டா பழகுவான். நான் மரியாதை இழந்த ஒரு ஆளா இருந்தா என்னோட பழகுறவன் அந்த மரியாதைக்கு ஏற்ற மாதிரி தான் என்னோட பழகுவான். நாங்க எல்லாருமா சேர்ந்து சமூகத்துக்கு தவா செய்கிறோம், மார்க்கத்தை வளர்க்க போறோம்னு சொல்லி எங்களை பெண்களை பற்றி ஒரு தவறான எண்ணங்களை அந்நியர்களை மனசுல பதிஞ்சிட்டோம்டா, அந்த தவறான எண்ணத்துக்கு ஏற்பதான் அவங்க எங்களோட பெண்களை பார்ப்பாங்க, பழகுவாங்க. அப்ப நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, தவா என்கிற பேரில் எங்கட சமூகத்தை பற்றிய தப்பான எண்ணத்தை மக்களுக்கு உண்டாக்கிட்டு நாங்க சீர்திருத்தம் செய்தோம் என்கிற எண்ணம் எங்களுக்கு வருகிறது. இதே மாதிரி சில இளைஞர்கள் அந்த எழுத்து தவா செய்வார். உதாரணமா, ஒரு மாற்று மத வழிபாட்டில் ஒரு விபத்து ஏற்பட்டுருது, கொஞ்சம் பேர் மௌத்தா போயிடுறாங்க. இப்போ இவனுக்கு அல்லாஹ் தான் கடவுளுங்கிறத சொல்லணும், அக்கீதா தான் சொல்ல போறாரு. நீங்கள் கடவுள் வணங்குறீங்களே, உங்களோட கடவுளால் உங்களால் பாதுகாக்க முடிஞ்சிச்சா, உங்களோட கடவுள் உங்களை கைவிட்டுட்டாருன்னு எழுதிடுவான். இன்னும் நோக்கம் என்ன? நீங்க வணங்குற கடவுள் பொய்ங்கிறத சொல்லணும்ங்கிறது. அதை பார்க்கிறவனும் சும்மா இருக்க போறதில்லை. அவன் ஹஜ்ஜில் ஏற்பட்ட ஒரு விபத்தை எடுத்து போட்டு, நீங்க அங்க அவ்வளவு செலவழிச்சு போனீங்களே, உங்களோட அல்லாஹ் உங்களை கைவிட்டுட்டானே, உங்களோட அல்லாஹ் உங்களை பாதுகாக்க எல்லாம் போச்சான்னு கேட்பான். அந்த கேள்விக்கு காரணமாக இருந்தவருக்கு நன்மை கிடைக்குமா தீமை கிடைக்குமா? அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு சாராரை பத்தி சொல்கிறார். ஃபைதா கீல லஹும் லா துஃப்ஸிது ஃபில் அர்த், பூமியில் குழப்பம் உண்டு பண்ணாதீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால், காலு இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன், நாங்க குழப்பம் உண்டு பண்ணுகிறவர்கள் அல்ல, நாங்கள் முஸ்லிஹ் சீர்திருத்தம் உண்டு பண்ணுகிறவங்க அவங்க சொல்லுவாங்க. அலா இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன், அறிஞ்சு கொள்ளுங்க அவங்க தான் ஃபசாதுக்காரர்கள். வலாக்கின் லா யஷ்உரூன், ஆனா உணர்ந்து கொள்ள மாட்டாங்க. அவங்க குழப்பம் செய்கிறோம் என்கிறத கூட உணர்ந்து கொள்கிற பக்குவம் இல்லாத நிலை அவங்கள்ட்ட இருக்குது. எனவே நாம் செய்யக்கூடியது பொதுவாக நன்மையை உண்டாக்குதா தீமையை உண்டாக்குதா, அதனுடைய எதிர் விளைவு என்ன, இதனால ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன, இதோட நோக்கம் என்ன, இந்த அடிப்படை கட்டாயமாக ஒரு விஷயத்தை பதிவு செய்கிற போதும் ஒரு விஷயத்தை பரப்புகிற போதும் எங்களுக்கு தேவை. இந்த ஒரு பேசிக்கை நாங்கள் உணர்ந்து கொள்ளணும். இதை நான் வெளியே கொடுக்கறதுனால என்ன நன்மை வரப்போகுது, இதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன, இதை தெரியாம நாம அதில் களமிறங்கக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தை நம்ம கவனத்தில் இருக்கணும். அன்புள்ள சகோதரர்களை, இதில் ஏற்படக்கூடிய பெரிய பாதிப்பு, அல்லாஹு தாலா இதை வச்சு நிறைய நன்மை செய்யவும் வாய்ப்பு வச்சுக்கிறான், நிறைய தீமை செய்யவும் வாய்ப்பு வச்சுக்கிறான். ஆனால் நிறைய தீமை தான் செய்யப்படுது. நான் சமூக வலைத்தளத்தில் ஒரு நல்ல விஷயத்தை பார்க்குறேன்னு வைங்க, எனக்கு ஒரு நன்மை கிடைக்கும். ஒரு நல்ல விஷயத்தை படிக்கிறேன்னு என்கிற ஒரு நன்மை கிடைக்கும். அதை நான் ஷேர் பண்ணுறேன். இன்னும் 4 பேர் பார்த்தா அந்த நன்மையில் எனக்கு பங்கு கிடைக்கும். இது ஒரு லேசான வாய்ப்பு. இப்போ முந்தி நாங்கள் உதாரணமாக உண்மை பத்திரிகை வருகிறது, அதை வாங்கி கொடுக்குறேன்னா காசு செலவழிக்கணும். ஆனால் இது நான் ஷேர் பண்ணி விடுறேன், 4 பேர் அதை பார்ப்பாங்க, எனக்கு அதில் நன்மை கிடைக்கும். சில வேளை நான் மௌத்தா பணத்துக்கு பார்க்குறவங்கள நன்மையிலும் எனக்கு பங்கு கிடைக்கும். இது ஒரு விஷயம். இதே நேரத்தில் நான் ஒரு ஆபாசமான விஷயத்தை பார்க்குறேன், எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் ஆகிக்குது. இப்போ நான் பார்த்துட்டு
அதை ஷேயா பண்ணிடுறேன். ஷேயா பண்ணினா அதை இன்னும் 10 பேர் பார்ப்பான், அதை 10 பேர் பகிர்வான், ஏண்ட இதில் இருந்து பகிர்வான். இப்போ இவங்க பார்க்கறது எல்லா பாவத்திலையும் நாம் பங்காளி ஆவேன். இது நமக்கு தேவையா? நான் ஒரு பொய்யை பரப்பினாலோ, ஒரு அவதூறை பரப்பினாலோ, ஒரு அசிங்கத்தை பரப்பினாலோ, ஒரு ஆபாசத்தை பரப்பினாலோ, ஒரு ஹராம பரப்பினாலோ அதில் எனக்கு பங்கு இருக்குது. எனவே இந்த விஷயத்தில் நம்ம கவனம். நாங்கள் மௌத்தா போனதுக்கு பிறகு கூட இது எங்களுக்கு பாவத்தை தேடி தந்து கொண்டே. எனவே சமூக வலைத்தளங்களில் நான் ஒரு ஹராத்தை செஞ்சேன்னு சொன்னால் அது என்னோட போகிற விஷயம். அந்த பாவத்துக்கும் என் ரப்புக்கும் இடையில் உள்ள சம்பந்தமாக இருக்கும். அதை மக்கள்கிட்ட கொண்டு போய்த்தன்னு சொன்னால் மக்கள் அதை செய்கிற பாவத்துக்கு நான் பங்காளி ஆவேன். இது தேவையா என்கிறத ஒரு. ஆனால் ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், உதாரணமாக இந்த பயானையே பிறகு வீடியோவாக போடுவாங்க. நீங்கள் அதை பார்க்குறவங்கள லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா 1000 பெரும்பாலும் தாண்டாது. ஒரு 10, 15 பேர், 20 பேர் ஷேர் பண்ணியிருப்பாங்க. பார்த்தவங்களை பார்த்தாலும் முழுமையாக பார்த்தவங்களா இருக்க மாட்டாங்க. 5 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி பார்த்துட்டு போயிருப்பாங்க. ஆனால் இதையே ஒரு ஆபாசமான விஷயமாகவோ, ஒரு சினிமா விஷயமாகவோ, ஒரு நகைச்சுவையாகவோ, அல்லது யாராவது 2 பேருக்கு இடையில் நடந்த ஒரு சண்டையை போட்டாலோ, ஒரு குடும்பத்துக்கு இடையில் நடந்த சண்டையை எடுத்து நாம் போட்டாலோ அதை ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் பார்த்துருப்பாங்க. ஆயிரக்கணக்கான பேர் அதை பகிர்ந்திருப்பாங்க. அப்ப இதுதான் மனிதனுடைய இயல்பாக இருக்குது. அல்லாஹ் தந்த பெரிய வாய்ப்பு, இருந்த இடத்துல இருந்து கொண்டு நன்மை தீர்றதுக்கு இந்த சமூக வலைத்தளத்தை நம்ம பயன்படுத்தலாம். இருந்த இடத்துல இருந்து கொண்டு நிறைய பாவத்தை சம்பாதிக்கிறதுக்கும் இந்த சமூக வலைத்தளங்களை நாங்கள் பயன்படுத்தலாம். எனவே இதை நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம், இதை நாங்கள் கவனத்தில் இருக்கணும். அடுத்ததாக ஒரு விஷயத்தை நாங்கள் நம்புறதாக இருந்தாலும் பகிர்வதாக இருந்தாலும் அடிப்படையில் எங்களுக்கு அல்லாஹ் விட்ட ஒரு கட்டளை ஒன்று இருக்குது. யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்ஜாக்கும் ஃபாசிக்கும் பினபையும் ஃபத்தபையனும். விசுவாசிகளே, ஒரு ஃபாசிக் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. அதை உறுதிப்படுத்தாமல் நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் குற்றமற்ற ஒரு கூட்டத்தின் மீது நீங்கள் ஒரு அநியாயத்தை செஞ்சுட்டு பிறகு கவலைப்படுகிற நிலைமை ஏற்படும் என்று அல்லாஹு தாலா சூரா அல் ஹுஜராத்தில் எங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார். அதில் அல்லாஹு தாலா இந்த சமூகத்தோடு தொடர்பாக நாம் கடைபிடிக்க வேண்டிய பல அம்சங்கள் அல்லாஹு தாலா அந்த சூரா ஹுஜராத் 49ஆம் அத்தியாயத்தில் அல்லாஹு தாலா தொடராக சொல்கிறான். எனவே இந்த விஷயங்களை நாங்கள் சமூக வலைத்தளங்களை பார்க்கும் போதும் அதை நாங்கள் பகிரும் போதும் சாதாரணமாக ஒரு லைக் பண்ணுறதாக இருந்தாலும் கவனத்தில் கொள்ளணும். நாங்கள் பண்ணக்கூடிய லைக்குங்கிறது அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சப்போர்ட். சில நேரம் எங்களுடைய சகோதரர்கள் அந்த உணர்ச்சிக்கு அடிமைப்பட்டு செயல்படுறாங்க. உதாரணமாக ஒரு வெளிநாட்டில் ஒரு பெண் குர்ஆனை பிழிச்சு போட்டு காலால் மிரித்து அதை கொண்டு டாய்லெட்டில் போடுறா. அதை வீடியோ எடுத்து போடுறா. அவரோட நோக்கம் என்னென்னா இதை வச்சு முஸ்லீம்களை வெறுப்பேற்றணும், இஸ்லாத்தின் மீதான வெறுப்பை காட்டணும். பெரிய ஒரு அநியாயம்தான். நாங்கள் என்ன செய்யணும்டா, இதை கண்டிச்சு அவருக்கு சபிச்சு அதை வீடியோவை பகிரங்கப்படுத்துகிறோம். அவள் வீடியோ போட்ட நோக்கமே மக்கள்கிட்ட போகணுங்கிறது. நான் அதை ஷேர் பண்ணேன்னா மக்கள்கிட்ட போகணுங்கிற அவங்களோட நோக்கத்தை தான் நான் நிறைவு செய்கிறேன். அப்போ அந்த கேவலத்தை அவள் செஞ்சதை நான் மக்கள் மத்தியில், ஒருவேளை நான் எந்த நாட்டில் நடந்துச்சு அரசாங்கத்துக்கு கொண்டு போகிறேன், அதை வச்சு நான் தண்டனை வாங்கி கொடுக்க போகிறேன்னா பரவாயில்லை. இதை எதுக்கு நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகணும்? எதிரிகளுடைய நோக்கத்தை நாங்கள் நிறைவு செய்வோம். சில நேரங்கள் இஸ்லாத்தை பற்றி ஒரு தப்பெண்ணம் சொல்லப்படும். அதுக்கு நியாயமாக நல்ல முறையில் பதில் சொன்னால் அது மார்க்கத்தில் உள்ளது. ஆனால் அதை விட்டுட்டு கடுமையாக ஏசுறது, கேவலப்படுத்துறது, தூசண வார்த்தைகள் பேசுறது, இதெல்லாம் செஞ்சு நாங்கள் என்ன நிரூபிக்கிறோம்டா, நம்ம முஸ்லீம்களை பற்றி சொன்னது சரி, முஸ்லீம்களை பற்றி மோசமாக சொன்னால் கீழே எல்லாரும் கமெண்ட் அப்படி தான் அடிச்சுக்கிறாங்க. அப்போ அவன் சொன்னதை நாங்கள் உண்மைப்படுத்துகிறோம் என்கிற மாதிரி ஆகுது. எனவே இந்த சமூக வலைத்தளங்களை பாவிக்கிறது, சில நேரங்களில் இனவாதத்துக்கு எதிராக பேசுகிறோன்னு சொல்லி முஸ்லீம்களுக்கு எதிராக அந்நியர்களை தூண்டுற வேலையை முஸ்லீம்களே செய்யக்கூடிய ஆபத்து நடக்குது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதை நாங்கள் பகிர்றது, அதை நாங்கள் லைக் பண்ணுறது, அதுக்கு நாங்கள் கமெண்ட்ஸ் போடுறது, எல்லாத்திலையும் நாம் இஸ்லாமிய நெறிகளை தாண்டினோம் என்று சொன்னால் நிறைய பாதிப்புகள் அதில் இருக்குது. இந்த விஷயங்களை கவனத்தில் கொண்டு எங்களுடைய இந்த பாவனை முறை, பகிர்வு முறை, பதிவு முறை அனைத்தையும் நாம் கைக்கொள்ள வேண்டும். குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை இந்த சமூக வலைத்தள பாவனை முறையில் கடைபிடிக்கிறதுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சமூக வலைத்தளங்களில் விமர்சனங்கள், இது தொடர்பிலான மார்க்க வழிகாட்டல் என்ன? இதில் முதலாவது விஷயம், விமர்சனம் செய்வதை முழுமையாக இஸ்லாம் தடை செய்திருக்கிறதா என்று கேட்டால், இஸ்லாம் விமர்சனம் செய்வதையும் அநியாயங்களை பகிரங்கமாக சொல்வதையும் தடை செய்யவில்லை. லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹ்ர பிஸ்ஸூஇ மினல் கவுல் இல்லா மன் துலிம். அநியாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டவனை தவிர மற்றவர்கள் கெட்ட விஷயங்களை பகிரங்கப்படுத்துவதை அல்லாஹ் விரும்புவதில்லை. நான் அநியாயத்துக்கு உட்பட்டிருந்தால், அந்த அநியாயத்துக்கு நீதி கிடைக்காவிட்டால் அதை பகிரங்கமாக சொல்வதற்கு எனக்கு மார்க்கம் அனுமதி தந்திருக்கிறது. இது ஒரு அடிப்படை. எனக்கு நடந்த அநியாயத்தை நான் மறைச்சு கொள்ள விரும்புகிறேன், அதனால் வரக்கூடிய பித்னாக்களை நான் தவிர்க்க விரும்புகிறேன்டா அது என்னுடைய உரிமையில் உள்ளது. ஆனால் அதை நான் பப்ளிக் பண்ணலாமா, எனக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்துச்சு என்று நான் சொல்லலாமான்னு கேட்டால் சொல்லலாம் என்று எங்களுக்கு மார்க்கம் சொல்லுது. ரெண்டாவது விஷயம், ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நலவும் இருக்கும், கெடுதியும் இருக்கும். 100க்கு 100 சரியாக வாழக்கூடிய எந்த மனுஷனும் இந்த உலகத்தில் இல்லை. எனவே தனிநபர்களுடைய தனிப்பட்ட குறைகளை நாம் பகிரங்கமாக விமர்சனம் செய்யலாமான்னு கேட்டால் அது மார்க்கத்தில் கூடாது. அப்படி நாங்கள் செய்ய ஆரம்பித்தா நான் அவரை சொல்லுவேன், அவர் என்ன சொல்வார், யாருமே சுத்தமானவங்களாக இருக்க மாட்டோம். இதில் தனிப்பட்ட தவறுகளை பொறுத்தளவுல நாங்கள் தனிப்பட்ட முறையில் அவங்கள்ட்ட சுட்டி காட்டி அவங்கள திருத்துறதுக்கு முயற்சி செய்யலாம். ஆனால் அவங்க திருந்துறாங்களா இல்லையாங்கிறது அவங்களுக்கும் ரப்புக்கும் இடையில் உள்ளது. அதை நாங்கள் பகிரங்கப்படுத்த இயலாது. ஒரு தனிப்பட்ட நபருடைய தவறு சமுதாயத்தை பாதிக்குது, மக்களை பாதிக்குது. இப்படி இருந்தால் அவங்க சொல்லியும் திருந்தாவிட்டால் மக்களை எச்சரிக்கை செய்வதற்காக சொல்லலாம். ஏன், அதில் அந்த தனிநபரை தாக்குவது நோக்கமாக இருக்காது, மக்களை அந்த பிரச்சனையிலிருந்து பாதுகாப்பதாக இருக்கு. இப்படி சொல்லும் போதும் வரம்பு மீறாமல், கேவலப்படுத்தாமல், வலா தனாபசு பில் அல்காப் என்று அல்லாஹ் தஆலா சொல்வது போல் பட்டப்பேர் சூட்டாமல், அவரவருக்குரிய மரியாதையில் களங்கம் வைக்காமல், தவறை அதிலிருந்து மக்களை பாதுகாக்கும் விதத்தில் நாம் சொல்லலாம். அடுத்த ஒரு விஷயம், இதுக்கான காரணம் எப்படி ஏற்படுகிறது? ஒரு தவறை பகிரங்கமாக விமர்சனம் செய்வதற்கு முன்னால் முடிந்தால் நாங்கள் தனிப்பட்ட முறையில் நசியத் செய்வதை இஸ்லாம் விரும்புது. தனிப்பட்ட முறையில் இதை திருத்திக் கொள்ளுங்கன்னு சொல்றது. இல்லை என்று சொன்னால் ஹிவார் என்று சொல்லக்கூடிய கலந்துரையாடல், அதை இஸ்லாம் விரும்புது. இல்லை என்று சொன்னால் அதற்கு அடுத்த கட்டமாக எங்களால் தனிப்பட்ட முறையில் சொல்லி இதை திருத்த முடியாது என்கிற நிலை இருந்தால் விமர்சனம் செய்யலாம். பொதுவாக இந்த விமர்சனங்கள் தனிநபர்களை விட சமூக நிறுவனங்கள் தொடர்பானதாக இருக்கும். சமூக நிறுவனங்கள் சம்பந்தமாக நாங்கள் விமர்சனம் செய்யும் போது, அது பாடசாலையாக இருக்கலாம், பள்ளியாக இருக்கலாம், அந்த சமூக நிறுவனத்தையே நாசமாக்குற அளவுக்கான விமர்சனம் அது ஆகக்கூடாது. ஏன்னா அந்த நிறுவனம் தேவை எங்களுக்கு, அந்த ஒழுங்கு எங்களுக்கு தேவை, அதில் உள்ள குறை நீங்க வேண்டும் என்கிறது கோண்டமாக இருக்கணும். அந்த கோட்டையை சதைச்சி போட்டு நாங்கள் ஒரு கொடியேற்ற நடத்துறதே இயலாது. கோட்டை இருக்கணும், அதில் உள்ள குறைபாடுகள் நீங்கணும். இந்த வழிமுறை அதிலே கடைபிடிக்கப்பட வேண்டும். அடுத்ததாக, யாராவது விமர்சனம் செய்தால் அப்படி விமர்சனம் செய்கிற எல்லாரையும் எதிரியாக பார்க்கிறது மார்க்கத்தில் உள்ளது கிடையாது. விமர்சனம் செய்கிற எல்லாரும் எதிரியாக இருக்க மாட்டார்கள். கூட இருந்து புகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாரும் நல்லவங்களா இருக்கவும் மாட்டாங்க. விமர்சனம் செய்யக்கூடிய சிலரில் நல்லுள்ளம் கொண்டவங்க இருக்கலாம், விமர்சனத்தின் மூலமாக நலவு நாடுறவங்களா இருக்கலாம். முழுமையான விமர்சனத்தை தவிர்ப்பதுங்கிறது சாத்தியமானதாக இருக்காது. இறுதியாக ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றிக்கு பிறகு ஹுனைன் யுத்தத்துக்கு போகிறார்கள். அந்த ஹுனைன் யுத்தத்தில் பயங்கரமான கனிமத் ரசூலுல்லாஹ்க்கு கிடைக்குது, நிறைய கனிமத் கிடைச்சு. அந்த கனிமத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கு வைக்கும் போது
மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்துக்கு வந்த முஸ்லீம்களுக்கு தாராளமாக கொடுத்தாங்க, நினைக்காத அளவு கொடுத்தாங்க. உதாரணமாக அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 100 ஒட்டகத்தை கொடுத்தாங்க, முஆவியா ரலியல்லாஹு 100 ஒட்டகம் கொடுக்குறாங்க. இந்த பார்க்கும் போது மதீனா அன்சாரிகளில் சிலர் சொன்னாங்க, யக்பிருல்லாஹு லி ரசூலல்லாஹ், அல்லாஹு தாலா அல்லாஹ்வுடைய தூதருக்கு மன்னிக்கணும். யுத்தி குரைசன் வத்தத்ருகுனா, குறைசிகளுக்கு கொடுத்து போட்டு எங்களை விட்டுட்டாரு, எங்களுடைய வாள்களில் இன்னும் அவர்களுடைய ரத்தம் சொட்டி கொண்டிருக்குது. அப்ப இப்பதான் போர் முடிஞ்சிருக்குது, இவ்வளவு காலம் இஸ்லாத்துக்கு எதிராக போர் செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கிறாரு, எங்களை விட்டுட்டாரே என்று சொல்லி சொன்னாங்க. இது ஒரு விமர்சனம். அவங்களோட தரப்புல இருந்து பார்த்தா அந்த விமர்சனம் நியாயமானது. ரசூலுல்லாஹ்க்கு இந்த செய்தி கிடைக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான முன்னுதாரணம் என்னன்னு கேட்டா, விமர்சனங்களையோ சந்தேகங்களையோ வளர விடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா சஹாபாக்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்துனாங்க. ஹதீஸ்ல தெளிவா வருது, வேற யாரையும் ரசூலுல்லாஹ் உள்ள வர வேணான்னாங்க, மதீனா மக்களை மட்டும் உள்ள எடுத்தாங்க. உள்ள எடுத்து கேட்டாங்க, இப்படி ஏதோ ஒரு செய்தி கேள்விப்பட்டுச்சு, என்னன்னு கேட்குறாங்க. கேட்டோடனே மூத்த அன்சாரிகள் சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், எங்களில் உள்ள பெரியவங்க யாருமே இப்படி பேசல, மதீனா சிறுவர்கள் சிலர் அவங்களோட வயசு குறைபாட்டால இப்படி பேசினாங்க, அவங்க சின்ன வயசுள்ள இளைஞர்கள் இப்படி பேசிட்டாங்க யார் ரசூலுல்லாஹ் என்று நடந்ததை அப்படியே சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபாக்களுக்கு அதற்கான காரணத்தை சொல்றாங்க. நான் ஏன் இப்படி செஞ்சேன்டா, அவங்க இஸ்லாத்துக்கு புதுசாக வந்திருக்கிறாங்க, அவங்களோட உள்ளத்தை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கணும்னு நான் விரும்பினேன், அதனால நான் இப்படி செஞ்சேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணத்தை சொல்லி அவங்கள தெளிவுபடுத்தினாங்க. அவங்களுடைய தாடிகள் நலையிற அளவுக்கு அன்சாரிகள் அழுதார்கள் என்கிற சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆக இது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறையாக்குது. எல்லாருடைய வாயை மூட முடியாது, ஆனால் நியாயமான விமர்சனங்கள் வருகிற போது அந்த விமர்சனங்களுக்கு விளக்கம் சொல்வது, விமர்சனம் செய்யக்கூடிய அத்தனை பேரையும் எதிரியாக பார்க்காமல் அவங்கள்ட்டையும் நல்லெண்ணம் இருக்கலாம், நல்ல நோக்கம் இருக்கலாம், அவங்கள்ட்ட நல்லது இருந்தால் நம்ம எடுத்துக்கொள்வோம், அவங்க தவறா விளங்கி இருந்தால் விளங்க வைப்போம் என்கிற அந்த வழிமுறைகள் கடைபிடிக்கப்படும் போது இது பகிரங்க தளத்துக்கு போவது தவிர்க்கப்படலாம். அந்த சந்தேகங்கள் வளர்வதை தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பாக அது அமையும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விமர்சனம் தொடர்பான ஒரு வழிகாட்டலாக இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சமூக வலைத்தளங்களை பாவிக்கும் போதும், அதில் செய்திகளை பகிர்கிற போதும், பதிவிடுகிற போதும், அதுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிற போதும் இந்த அடிப்படைகளை கவனத்தில் கொண்டு எங்களுடைய ஈமானுக்கு, எங்களுடைய அமலுக்கு, நாம் வாழுகிற சமூகத்துக்கு, நாம் வாழுகிற சூழலுக்கு பாதிப்பில்லாத அடிப்படையில் இதை அமைத்துக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.